வணக்கம். நான் ஆர்ஜே பிரீத்தி வசந்த். எனக்கு தமிழ் இலக்கியம்னா ரொம்ப பிடிக்கும். குறிப்பாக பக்தி இலக்கியம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்ச விஷயம் உங்களுக்கும் பிடிக்குதான்னு பார்க்கலாமா? ரெடி, 1 2 3 டொன்டுடாய். 4000 திவ்ய பிரபந்தம். உடனே நான் 4000 பாட்டையும் உங்ககிட்ட ஒப்பிக்க போகிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. இன்றைக்கி ஒரே ஒரு பாட்டை எளிமையான முறையில் உங்ககிட்ட பேசலான்னு வந்திருக்கேன். அது உங்களுக்கு பிடிக்குதான்னு பாருங்கள். நம்ம வீடியோவுக்கு ஸ்பான்சர் வர அளவுக்கு நம்ம பெரிய ஆளாம் ஆகலை. ஆனால் நிஜமாகவே நம்ம வீடியோவுக்கு 1 இல்லை 3 ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க. முதல்ல நான் ஆசையாக கேட்டவுடனே இந்த புக்கை எனக்கு வாங்கி ப்ரெசென்ட் பண்ண என்னோடய ஃப்ரெண்ட் சரண்யா. கிட்டத்தட்ட 2-3 இயர்ஸாக இந்த புக் என் கூடவே இருக்குது. திஸ் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். அதுக்கப்புறம் மணிக்கதவம் தாழ்த்திரவாயின்னு எப்போ இந்த வீடியோ பண்ண போகிறேன்னு என்னை தொடர்ந்து மோட்டிவேட் பண்ணிகிட்ருக்கிற என்னோடய ஹஸ்பண்ட் அண்ட் என்னுடைய 2 ஃப்ரெண்ட்ஸ் ஆர்ஜே ஜனனி அண்ட் ஆர்ஜே திவ்யா. இவங்க எல்லாரும் தான் இந்த வீடியோட ஸ்பான்சர்ஸ். வித் தட் நோட் அண்ட் வித் மை ஃபேவரட் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பிளெஸிங்ஸ், இன்றைக்கி ஒரு பாசுரம் எளிமையாக பார்த்துடலாமா? இந்த வீடியோ போடுற தாட் வந்தோடனே என்ன பாசுரம் பார்க்கலான்னு நானும் ரொம்ப தலையை பிச்சுட்டு யோசித்தேன். அப்போ தான் ஞாபகம் வந்தது, சின்ன வயசில் புக் கிரிக்கெட் விளாடுவோமே, அப்படி ரேண்டமாக ஓப்பன் பண்ண பாசுரத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ரெடியா? என்ன இது மாயம் என் அப்பன் அறிந்திலன், முன்னைய வண்ணமே கொண்டு அளவாய் என்ன, மண்ணும் நமுச்சியை வானில் சுழற்றிய மின்னுமுடியனே அச்சோ அச்சோ, வேங்கட வாணனே அச்சோ அச்சோ. இந்த பாசுரம் என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பாட்டு எழுதினது யாருன்னு பார்த்துடலாமா? இந்த பாட்டு எழுதினது பெரியாழ்வார் அண்ட் ஹிஸ் ஃப்ரம் 8th century. 8th centuryன்னு சாதாரணமாக நினச்சிட முடியாது. தமிழில் தரமான பல சம்பவங்களை பண்ணது நம்ம பெரியாழ்வார். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பாட்டு அவர் எழுதின பிள்ளை தமிழ்லேருந்து வர ஒரு பாடல். பிள்ளை தமிழ்னா என்ன? இப்போது நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களை பற்றி மானே தேனே நிலாவே அப்படின்னு உருகி கவிதை எழுதுகிறோம்ல, அதையே நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களை குழந்தையாக பாவித்து கவிதை எழுதுனா அது பிள்ளை தமிழ். குழந்தைனா 3 மாதமும் குழந்தை தான், 3 வயசும் குழந்தை தான் அப்படின்னு ஒரு கேள்வி வருதில்ல. இதுக்கும் தமிழில் ஒரு ஃபார்முலா இருக்குது. நம்ம யாரை நினச்சி கவிதை படிக்கிறோமோ அவங்கள 3 மாதத்துலேருந்து 21 மாதம் வரைக்கும் குழந்தையாக பாவித்து எழுதணும். அதுதான் பிள்ளைத்தமிழ். உதாரணத்துக்கு நம்ம தலைவர் எடுத்துப்போம். இப்போது தலைவரை குழந்தையாக பாவித்து கவிதை எழுதுகிறோன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 10லேருந்து 12 மாதம் வரைக்கும், 12 மாதத்தில் குழந்தையா ரஜினி சார் என்னெல்லாம் பண்ணியிருப்பார். ஒரு 10லேருந்து 12 மாதத்துக்குள்ளே தலைவர் குழந்தைய என்ன பண்ணியிருப்பார்? 10-12 மாதத்தில் குழந்தைங்க என்ன பண்ணும்? தூக்கத்துலேயே கால் மேலே கால் போடும். இப்போ நம்ம பிள்ளை தமிழ் எழுதுகிறோன்னு வச்சுக்கோங்களேன். தலைவா, நீ பாஷா படத்தில் கால் மேலே கால் போட்டு கெத்தாக ஒரு சீனில் உட்காந்தியே, அதோட மினி ட்ரெய்லர் தானே இது அப்படின்னு எக்ஸாஜுரேட் பண்ணி கற்பனை நயத்தோடு எழுதுனா அதுதான் ரஜினிகாந்த் பிள்ளை தமிழ். இப்போ நமக்கு எப்படி தலைவரை பிடிக்குமோ அது மாதிரி பெரியாழ்வாருக்கு பிடிச்ச தலைவர் பெருமாள். ஸோ தன்னை தாயாகவும் பெருமாளை குழந்தையாகவும் நினச்சி அவர் எழுதுனது தான் பிள்ளை தமிழ். இப்போ நான் ஒரு பாட்டு படித்தேன்ல, இந்த பாட்டில் பெரியாழ்வார் தன் அம்மாவாக நினச்சிக்கிறாரு. பெருமாளை 10லேருந்து 12 மாத குழந்தையாக நினச்சிக்கிறாரு. 10லேருந்து 12 மாதத்தில் குழந்தைங்க என்ன பண்ணும்? தத்தி தத்தி நடக்கும், நடந்து வர பழகுவாங்க. அப்படி பழகும்போது அம்மா என்ன பண்ணுவாங்க? அச்சோ வந்து என்ன அம்மா கட்டிக்கோ அப்படின்னு சொல்லும் போது ஓடி வந்து குழந்தை கட்டி பிடிச்சிக்கோல. அப்படி கட்டி பிடிக்கும் பொழுது அச்சோ அப்படின்னு கொஞ்சுவாங்கல்ல. அப்படி பெரியாழ்வார் பெருமாளை நினச்சி கொஞ்சி எழுதுகிற பாடல் தான் இது. சரி, இந்த பாட்டில் வேறு என்னெல்லாம் அவர் சொல்கிறாருன்னு பார்ப்போமா? என்ன இது மாயம் என் அப்பன் அறிந்திலன், முன்னைய வண்ணமே கொண்டு அளவாய் என்ன, மண்ணும் நமுச்சியை. அதாவது வாமன அவதாரத்தில் மகாபலி மேலே 3வது அடி எடுத்து வைக்கிறதுக்கு வாமன ரெடி ஆனாராம். அப்போது மகாபலியோட பையன் நமுச்சி பக்கத்தில் இருந்து பார்த்து ஆச்சரியமாயி, என்னது வரும்போது குட்டியோண்டா வந்த, இப்போ திடீர்னு இவ்வளோ பெருசாகி பண்ணுற இந்த ட்ரிக்ஸ்லாம் எங்கள் அப்பாவுக்கு தெரியாது, நீ முன்னாடி சின்ன பையனாக வந்தியே அதே மாதிரியால் தான். என்ன இது மாயம் என் அப்பன் அறிந்திலன், எங்கள் அப்பாவுக்கு தெரியாது, முன்னைய வண்ணமே கொண்டு அளவாய், முன்னாடி எப்படி அளந்தியோ அதே மாதிரி அள பார்க்கலாம், என்னும் நமுச்சியை வானில் சுழற்றிய. அப்படி நமுச்சி சொல்லும்போது விஜயகாந்த் மாதிரி நமுச்சி ஒரு சுழட்டினாராம் பெருமாள். மண்ணும் வானில் சுழற்றிய மின்னும் முடியனே, திருமுடியை உடையவனே அச்சோ அச்சோ வந்து என்ன கட்டிக்கோ, ஏன்
வேங்கடவாணனே அச்சோ அச்சோ அப்படின்னு பெருமாளை பெரியாழ்வார் ஸ்லாகிக்கிறார். சூப்பராக இருக்குல்ல? சரி, இந்த வீடியோட கான்டெக்ஸ்ட் நம்மளோட பழைய பஞ்சாங்கத்தை பேசுகிறது கிடையவே கிடையாது. 8வது செஞ்சுரியில் எழுதின பாடல் இன்றைக்கும் பெருசாக எந்த மெனக்கடலும் இல்லாமல் உங்களுக்கும் எனக்கும் புரியுதில்ல? அதுதான் நம்ம தமிழ் மொழியோட வளமை. இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது ஒருத்தர் இன்ஸ்பயர் ஆகி நம்மளுடைய தமிழ் இலக்கியத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு பாடலை படித்தாங்கன்னா அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தட் நோட், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், எப்படியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலான்னு சொல்லுங்கள். தட் நோட், ஐ சைன் ஆஃப். அஜய் பிரீத்தி வசந்த். நாளைக்கு வேறு ஒரு விஷயத்தோடு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.